தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல், நாம பணத்தையோ இல்ல பொருட்செல்வத்தையோ பார்க்குற விதத்தையே அப்படியே தலைகீழா மாத்தப் போகுது. ஏன்னா, ஒரு அற்புதமான சூஃபி கதையை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இது சும்மா ஒரு கதை இல்லைங்க. வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை உண்மைய நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லப் போற ஒரு பாடம். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு சொட்டு தண்ணீரோட உண்மையான மதிப்பு என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சாதாரணமா நமக்கு அது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுது. ஆனா குடிக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் கூட சுத்தமா இல்லாத ஒரு நிலைமையில அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சரி, முதல் கட்டமா நிம்மதிய தேடி அலைஞ்ச ஒரு செல்வந்தர பத்தி பாப்போம். நம்ப முடியாத அளவுக்கு பணம் படைத்த ஒருத்தர்கிட்ட இருந்து தான் இந்த விஷயமே ஆரம்பமாகுது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய, தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவரோட சொத்து மதிப்பு தான். ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், கணக்கே இல்லாத தங்கம், வைரம்னு அத்தனையும் அவர்கிட்ட குவிஞ்ச கிடந்துச்சு. இது எல்லாம் நினைச்சு அவருக்கு அவ்ளோ பெருமை வேற. ஆனா இவ்ளோ இருந்தும் அவருக்கு கிடைக்காத ஒரே விஷயம் மன நிம்மதி. ஜீரோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமைதான். இப்படி நிம்மதியே இல்லாம தவிச்சவரு நேரா ஒரு சூஃபி ஞானிய தேடி போறாரு. அங்க போய், ஐயா, என்கிட்ட ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், தங்கம், வைரம்னு எல்லாம் இருக்கு. ஆனா நிம்மதி மட்டும் துளி கூட இல்ல. எனக்கு ஏதா வழிகாட்டுங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா கொஞ்சம் கெஞ்சி கேக்குறாரு. பாலைவனத்தில் கேட்கப்பட்ட அந்த முக்கியமான கேள்விய பத்தி இப்போ பாப்போம். அந்த செல்வந்தர் பேசும்போது அந்த ஞானி ரொம்ப இயல்பா ஒரு கிண்ணத்துல தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தாரு. அவர் உடனே எந்த அட்வைஸும் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த செல்வந்தரை ஒரு சின்ன கற்பனை பயணத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, நண்பரே, இப்போ நீங்க சுட்டெரிக்கிற ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சுத்தி முத்தி பார்த்தா ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. கடுமையான தாகம், உயிரே போற நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இத அப்படியே நீங்களும் உங்க மைண்ட்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த ஞானி ரொம்ப ஆழமான ஒரு கேள்விய கேக்குறாரு. அந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நான் உங்ககிட்ட வந்து என் கையில இருக்கிற இந்த ஒரு கிண்ண தண்ணீரை குடுக்கறேன். அதுக்கு கைமாறா உங்க மொத்த சொத்துல பாதிய நான் கேட்டா நீங்க தருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இங்க நாம கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த செல்வந்தர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொன்ன பதில்தான். நிச்சயமா தருவேன், உயிர்தானங்க முக்கியம் அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு. ஏன்னா உயிர் வாழ்வோமா மாட்டோமான்னு இருக்கிறப்போ நாம சேர்த்து வச்ச சொத்துகள் எதுவுமே ஒரு விஷயமே இல்லை இல்லையா? மூன்றாவதா, வலியும் மீதமுள்ள செல்வமும். இப்படியே அந்த சிந்தனை பரிசோதனைய அந்த ஞானி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. கொஞ்சம் பயங்கரமான கட்டம்னு கூட சொல்லலாம். சரி, நீங்க அந்த தண்ணீரை குடிச்சிட்டீங்க. ஆனா குடித்த தண்ணீர் உங்க உடம்புல இருந்து சிறுநீரா வெளியேறலன்னு வச்சுப்போம். அதனால உங்களுக்கு தாங்க முடியாத அப்படியே உசிரே போற அளவுக்கு ஒரு பயங்கரமான வலி ஏற்படுது அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. ஒரு நிமிஷம், உங்களை அந்த செல்வந்தர் இடத்துல வச்சு பாருங்க. அந்த ஞானி இப்போ கேக்குறாரு, இந்த உயிர் போற வழியிலிருந்து உங்களை காப்பாத்தி சிறுநீர் கழிக்கிற அந்த சாதாரண விஷயத்த சரி பண்ண உங்ககிட்ட மீதி இருக்கிற அந்த இன்னொரு பாதி சொத்தையும் நான் கேட்டா அதையும் தருவீங்களா? அந்த வேதனைய நினைச்சு பார்த்ததுமே அந்த செல்வந்தர் அப்படியே ஆடி போயிட்டாரு. ஆமாம், அதையும் தந்துடுவேன். ஏன்னா அந்த வலி என்ன கொன்னுடுமே அப்படின்னு பதற்றமா தன்னிடம் மீதி இருக்கிற அத்தனை செல்வங்களையும் கொடுத்துடுறதா உடனே ஒத்துக்கிறாரு. இப்போ செல்வத்தின் உண்மையான மதிப்பு என்னன்னு பாப்போம். செல்வந்தரோட இந்த பதில கேட்டதும் ஞானியோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை. ரொம்ப சாதாரணமா, ஆனா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய தத்துவத்தை உணர்த்த அவர் தயாராறாரு. அந்த ஞானி சொல்ல வர்ற பாயிண்ட் இதுதான். அந்த செல்வந்தரோட அவ்ளோ பெரிய சொத்துல சரி பாதி ஒரு நெருக்கடியான நேரத்துல வெறும் ஒரு கிண்ணம் தண்ணீருக்கு சமமாகிடுச்சு. கோடிக்கணக்கான தங்கம், வைரங்களை விட அந்த ஒரு வாய் தண்ணீர் தான் அந்த நேரத்துல உலகத்திலே விலைமதிப்பற்றது. கரெக்டா? இதுல இன்னும் ஆச்சரியமான, நாம ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட மீதி பாதி சொத்து முழுசும் நாம தினசரி எந்த கஷ்டமும் இல்லாம சாதாரணமாக செய்யற சிறுநீர் கழிக்கிற ஒரு உயிரியல் செயலுக்கு சமமாகிடுச்சு. நினைச்சு பாருங்க. ஆக மொத்தம் இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா, அந்த மனிதர் தன்னோட வாழ்நாள் முழுக்க எதை நினைச்சு அவ்ளோ பெருமைப்பட்டாரோ அந்த அத்தனை சொத்துக்களோட மதிப்பும் வெறும் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைக்கும் அவனோட உடம்பு செய்யற ஒரு சாதாரண உயிரியல் செயல்பாட்டுக்கும் கீழானதுதான் ரொம்ப தெளிவா புரியுது. இதனாலதான் எல்லாமே வெறும் மாயைதான்னு அந்த ஞானி உணர்த்துறாரு.
இந்த நிலையில்லாத செல்வத்தை நினைச்சா இவ்வளவு பெருமைப்படுற அப்படின்னு அந்த ஞானி கேட்ட கடைசி கேள்வியோட உங்களை நான் விட்டுச் செல்றேன். இதையே உங்க சொந்த வாழ்க்கையிலயும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா நமக்கு ஒரு புது பார்வையை தரும். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாம அடுத்த டாபிக்ல சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.